அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவு ரொம்பவே சந்தோஷமா இருக்க போது. முதல்ல விஜய் அண்ணாவுடைய தொண்டர்களுக்கும் இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சருடைய அன்பில் உறவுகளா இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மளுடைய சங்கீதா அண்ணி அவர்கள் நீலாங்கரை வீட்டுக்கு வந்து விட்டார் அப்படின்றதும், நாளைக்கு அவங்களுடைய கல்யாண நாளை மிக சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. அதுக்கு முன்னால யாரெல்லாம் நம்ம விஜய் அண்ணாக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ரைட்டு, இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வகையாக சிக்கியிருக்காரு. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி 3 ஃபைல்ஸ் இருக்குது, அதை தரங்கன்னு உதயநிதி கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல அப்படின்னு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கு உண்மையிலே சஸ்பென்ஸை மூடி வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு பொறுமை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு டக்குன்னு சட்டமன்றத்தில் உடச்சு விட்டாப்புல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவும் குழம்பிக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு திமுக அன்பில் மகேஷ் அவர்கள் படக்குன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இருக்குது, இவ்வளோ நாளாக நமக்கு தான் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரியாலாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம விரிவாக பேசுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் அவர்களுடைய பள்ளி கல்வித்துறையில் மிக பிரம்மாண்ட அளவான ஊழல்லாம் நடந்திருக்கு. பூராமே விஞ்ஞான ஊழல். இதுக்காக தனி அலுவலகமே செயல்பட்டுருக்குன்னு வாய்மொழியில் நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். ரைட்டு, இதெல்லாம் தாண்டி தனியார் கூட்டமைப்போட, அந்த பள்ளிகளுடைய கூட்டமைப்போட அரசகுமார் அப்படின்னு ஒருத்தர் வகையாக சிக்கினாப்புல. சிபிசிஐடி கையில் இன்றைக்கி அவருடைய கேஸ் அப்படின்றது இருக்குது. இந்த ஒரு டைமில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டசபையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அமைச்சர் மரிய வில்சன் சொல்கிறது பொய்யெல்லாம் கிடையாதுங்க, உண்மையிலே என் ட்ரைபிளில் 3 ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் என்னன்னு எப்போ நான் திறக்கணுமோ அப்போ திறப்பேன்னு சொன்னார். ஆனால் வாயில்லாத எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எப்போ திறப்பீங்க, திறங்க, லியோவா வா லியோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோமோ, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த 3 ஃபைலை கொடுத்ததே மரிய வில்சன் தானே, அவருக்கு எப்படி உண்மை தெரியாமல் இருக்கும்? அதில் ஒன்று அன்னைக்கே நம்ம சொல்லிட்டோம், பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் வகையாக சிக்கிறாரு, அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அரசகுமார் தான் பினாமியாக செயல்பட்டுருக்காருன்னு. அதோட ஒட்டுமொத்த உண்மையும் வெளியில் வரப்போகுது. முதல்ல என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிடுறேன். 100 கோடியில் ஆரம்பித்து 300 கோடி ரூபாயில் போய் முடிஞ்சிருக்கு. தனியார் பள்ளிகள்கிட்ட மட்டுமே வசூல் பண்ண அந்த ஒரு விஷயம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். மரிய வில்சன் அவர்கள் ஜேபிஆர் கல்வி குடும்பத்தோட ஒரு மருமகனாக இருந்தவர். ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா கல்வி குழுமங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் போய் நிற்கும் அந்த பெரிய நிறுவனம். தமிழக அரசுக்கு எத்தனையோ நிதி உதவி செஞ்சுருக்குது இந்த நிறுவனம். ரைட்டா? இப்படி இருக்கும்போது அவங்களுடைய கல்வி குழுமத்துக்கே அன்பில் மகேஷ் திமுக காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான ஒரு லஞ்சத்தொகையை வாங்கியிருக்கார் அப்படின்னு ஆணித்தரமாக நம்ம மரிய வில்சன் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் எவ்வளோ தொகை அப்படின்றத சொல்லாமே இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது ஒரு பள்ளிக்கூடத்துக்கான காசு. அப்போ அவங்களுடைய குடும்பம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கோடி சொத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துருக்காங்க. ரைட்டு, இதுக்கு உடனே சட்டசபையில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர அமளி. உடனே அன்பில் மகேஷ் அவர்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு வராரு. அது எப்படிங்க ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர் நான் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்லலாம்? அவரை முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சி விசாரிங்க. ஆட கூமுட்டை, கொடுத்த ஆளை விசாரிக்கணும் முதல்ல, அப்புறம்தான் வாங்கின ஆள்கிட்ட அந்த சாட்சிகள்லாம் கேட்கணும். அவர்கிட்ட ஒட்டுமொத்த ஆதாரமும் இருக்கான். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி நீங்கள் எப்படிங்க அது சட்டசபையில் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் லா பேசுனீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த லாவும் நீங்கள் சிபிஐலேயோ சிபிசிஐடியிலையோ லஞ்சத்துறையிலேயோ போய் உட்காந்து சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லாமல் இருக்குது இன்றைக்கி திமுக மேலே இருக்கிற ஊழல். என்னதான் நீங்கள் வழக்குக்கு பின்னாடி போய் சட்ட வல்லுநர்களை வச்சு ஓட்டைக்கு பின்னாடி ஒளியணும்னு நினச்சாலும் எப்படினாலும் சொல்லுவாங்கல்ல, தண்ணியில் இருக்கிற காற்று எப்படினாலும் மேலே வந்துதான் ஆகுன்ற மாதிரி உங்களுடைய அனைத்து ஊழல்களும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் மூலியமாக வெளியில் வந்துடும். அதுக்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் அவ்வளோ தூரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயிகளின் தூண், டெல்டா மக்களே எங்கள் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒன்றுமே சொல்லலை. காலையில் பரந்தூரை கைவிடுறோன்னு தான் சொன்னார். அறிவாலயமே பற்றிக்கிட்டு எரியுது. அப்போ எந்த அளவுக்கு விவசாயிகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஒவ்வொரு தொழிற்சங்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. விவசாயிகள் கூடவும் இல்லை, இவங்க முழுக்க பணத்துக்காகவும் கட்சியில் இருக்கிற பதவிக்காகவும் ஆசைப்பட்டு வந்தது தான் இந்த திமுக. ரைட்டா? இப்போ அடுத்து வேற பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தை விஎஸ் பாபு வேற இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, நீ உங்கள் அப்பாவே வந்தாலும் கருணாநிதியே நின்றுருந்தாலே நான் நின்று ஜெயிச்சிருப்பேன், இவரெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் பாபு தூசு மாதிரி தட்டி விட்டு போயிட்டாரு. ஆனால் நான் தான் அங்கே ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு மீண்டும் பாருங்கள் ஸ்டாலின் எனக்கு கங்கணம் கட்டியே ஆகணும், குளத்தூர் தொகுதியும் எனக்கு வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. கேட்டால் ஆட தெரியாதவளுக்கு தெரு கோணல்னு சொல்லுவாங்க.
இன்னும் கூட இதை வேறு மாதிரி சொல்லுவாங்க, நம்ம நல்ல விதமாகவே சொல்லுவோம். ஆட தெரியாதவளுக்கு தெருக்கோணல், தேய்க்க தெரியாதவருக்கு மிஷின் ரிப்பேர், அப்படி தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி மிஷின் ரிப்பேருங்க. நீங்கள் பொரோட்டா போடப்புறம் அழிங்க, நான் முதர்ந்து பொரோட்டா சாப்பிட்றேன்னு சொல்கிற மாதிரி கொத்து பொரோட்டா போட்டாச்சு, போட்ட பொரோட்டாவை எப்படிப்பா நீ முழுசாக கொண்டு வர முடியும்? இனி தேர்தல் ஆணையம் பின்னாடி பெரிய ரிவிட்டா வச்சு விட்டா தான் அடங்குவாங்க பொழுக்க. தோல்வியை ஒத்துக்கொள்ள மனமில்லாத ஒரு தலைவர் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தான். இதை தவிர வேறு வழியே நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் உச்ச நீதிமன்றம் போங்க, உயர் நீதிமன்றம் போங்க, எங்கே வேணாலும் போங்க, நம்ம ட்ரம்புக்கிட்ட கூட போயிட்டு வாங்க. தேர்தல் ஆணையம் சரியான முறையில் தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கு. ஏதோ 1-2 குல்மாலிங்ஸ் நடந்தனால தான் திமுகவால் 59 தொகுதி எடுக்க முடிஞ்சிச்சு. இல்லைனா அதுவும் கூட நடந்திருக்காது மக்களே. சேப்பாக்கம் தொகுதியோட ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் நமக்கு கண்ணு முன்னாடி 2 மணிக்கே வந்துருச்சு. நம்மளுடைய வேட்பாளர் செல்வம் அவர்கள் முன்னிலை. ஆனால் பாருங்கள், 3 மணிக்கு மேலே நம்ம உதயநிதி ஜெயிச்சு இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு. துறைமுகம் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அதல பாதாளத்தில் கிடந்தார். எப்படி மேலே வந்தாருன்னே தெரியலை. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வெற்றியை இன்னும் கூட நம்மளால் நம்ப முடியல. இவ்வளோ விஷயத்தை தாண்டி இன்றைக்கி கொளத்தூர் தொகுதியை நான் கொம்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டு தொங்குவேன்னா, நீங்கள் தொங்கிக்கிட்டே கிடங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்ட்டு போயிட்டாங்க மக்கள். அதனால் அதை பற்றி நம்மளும் கவலைப்படக்கூடாது. விஎஸ் பாபு அண்ணனே அப்படியே கெத்தாக இருக்கும்போது நமக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரைட்டு, இப்போ அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கட்சியை சேர்ந்த மதுரை பிரச்சனை ஒன்று மிகப்பெரிய அளவில் கிளம்பியிருக்கு. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மதுரையில் எம்எல்ஏக்கள் இருக்கிற 4-5 எம்எல்ஏக்களில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். சில நிர்வாகிகள் வந்து கொடி பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தலைமைச் செயலகம் வரைக்கும் நம்ம முதல்வர் காது வரைக்கும் போயிருக்கு இந்த விஷயம். ஏன்னா இன்றைக்கி மதுரையில் உள்ளாட்சி தேர்தல் நெருங்குற நிலைமையில் மித்த மாவட்டங்களை விட மதுரையுடைய மேயர் அப்படின்ற ஒரு பொறுப்பு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. திமுக கையில் வச்சுருந்த இந்த மதுரை கோட்டையை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து கைப்பிடிச்சு வச்சுருக்காங்க. அப்படின்றனால இந்த உள்ளாட்சித்துறையை எப்படியாவது ஆக்கிரமிச்சாகணும்னு திமுக ஒரு பக்கம் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கு. இங்கிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய பேச்சை மதிக்காமல் இருக்கிற தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் என்ன நடக்க போகுது மதுரையில் அப்படின்றத நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன். ரைட், இப்போ இதெல்லாம் அரசியல் முடிஞ்சு லைட்டாக அப்படியே கிசுகிசுக்குள்ளே வருவோம். இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கல்யாண நாள் நாளைக்கு விமர்சையாக கொண்டாடப்படுது. நம்ம அந்நியார் அவர்கள் வந்து எங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்களா, எங்கே இருக்காங்களான்னு தெரியாத போது நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வாயை விட்டுட்டாப்புல, அம்மா வந்துட்டாங்க நீலாங்கரை வீட்டில், நாளைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு குடும்ப நண்பர்கள் மற்றும் விஜய் அண்ணனோட ஒரு சில நண்பர்கள் மட்டும் வச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் விருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி அப்படின்றது வந்திருக்கு. சோபா அம்மாவும் இதை வந்து ஒரு இடத்துல பதிவும் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து இன்னைக்கு எப்படியாவது விஜய் அண்ணாவுடைய குடும்பம் சேர்ந்துராதா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு அவங்களுடைய 27வது கல்யாண நாள் வருது. உண்மையிலே ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். இன்றைக்கி வந்து வேற ஒரு நடிகையோட வச்சு பேசினது, இந்த விவாகரத்து விஷயம் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவங்களுடைய குடும்பம் வந்து ஒன்று சேர போகிற ஒரு நல்ல நாளாக நாளைக்கு அமையணும் அப்படின்னு நம்மளும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரைட்டா, இன்றைக்கி என்ன தான் விஜய் அண்ணா வந்து அவங்களுடைய அந்த கல்யாண நாள் அப்படின்றத நாளைக்கு கொண்டாடுற விதமாக தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்கிற பரிசு தான் வந்து அந்த 3 சிலிண்டர் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்திலேருந்து கொடுத்த 3 சிலிண்டர் மற்றும் பெண்களுக்கான வெற்றி பயண திட்டம் அக்டோபர் 2லேருந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தொடங்க போகுது. உண்மையிலே வந்து அந்த ஒரு நல்ல நாளை நினச்சி இன்றைக்கி அண்ணா வந்து கொடுத்துருக்காரா, எல்லா பெண்களும் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும். நம்ம சகோதர சகோதரிகள்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்த 3 வருடம் கழித்து அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் மதிக்காமல் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்மளை நம்பிட்டாங்க, மக்களுக்கு செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. இது வந்து உண்மையிலே வந்து நல்ல விஷயம். இன்றைக்கி என்ன தான் பரந்தூரை யோசிச்சு பாருங்க, திமுக எந்த அளவுக்கு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாப்ல சோஃபா மாடல் ஆட்சி வந்து பரந்தூருக்கு அற்ப அரசியலுக்காக பரந்தூருக்கு வந்து கைவிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. எது அற்ப அரசியல்? அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம்? ஒட்டுமொத்த விவசாயிகளோட வைத்தறிச்சல்ல விழுந்துதான் இன்னைக்கு நீங்கள் தோற்று போய் மூலையில் உட்காந்துருக்கீங்க. அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு எதிராக இருக்கிற அந்த பரந்தூர் திட்டத்தை, எனக்கு எவ்வளோ கோடி வந்து தொழில் துறையிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல, முதலீடு தேவையில்லை, என் ஊரில் இருக்க விவசாயம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய திட்டத்தை ஒருத்தர் கைவிட்டிருக்காரு அப்படின்னா இதை தூக்கி நிப்பாட்ட இந்த பொருளாதாரத்துக்கு எந்த மாதிரியான வேலைகளில் முன்னெடுக்க வேண்டி வரும்? கொஞ்சமாவது தமிழக மக்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி சாதாரண பரந்தூர் விஷயம் அப்படின்றத கைவிட்டுட்டாங்கன்றதுக்காக நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் இதில் எந்த அளவுக்கு தமிழக அரசுக்கு பேக் இருக்குது அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு போகிறதுக்கான அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணா சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்காரு. இன்றைக்கி அடுத்த ஒரு மிகப்பெரிய அளவில் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஒரு பரந்தூர் விமான நிலையத்தை மாற்று திட்டமாக எங்கே தேடுவோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையில் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம விரிவாக பேச வேண்டிய வரும். தயவுசெய்து நம்ம சேனலை 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.